இந்த தகப்பனார் தினத்திலே நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். நான் கூட சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன தகப்பனார் தினம், தாயார் தினம், எல்லாம் மேன்மேட் ரூல் பிஸ்னஸாக தான் இருக்குது இன்றைக்கு. ஆனால் அது இயேசு சொல்ல கிடையாது, தகப்பனாரை கொண்டாடுங்க, தாயாரை கொண்டாடுங்க என்று. ஆனா வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய தாயின் தகப்பனுக்கு நீ கீழ்பட்டு செயல்பட்டேன் என்று சொன்னால் நீ ஜீவிக்கிற தேசத்துல நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு பரலோக பிதா அவர் உங்களை நேசிக்கிறார். பூமிக்குரிய பிதாவும் உங்களை நேசிக்கிறார். ஆனா யார் சிறந்தவர் என்று சற்று நேரம் சிந்திக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாதீங்க, அதெல்லாம் பரிசுத்த வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, எந்த தகப்பனும் செய்ய முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஆண்டவரும் செய்ய முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். That is called love. The love is going on. அந்நாளில் இருந்து, ஆதியாகத்திலிருந்து, உலகத்தை உருவாக்கின நாளிலிருந்து, மனிதனை உருவாக்கின நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் எந்த மனிதனும் எந்த ஆண்டவரும் செய்ய முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பரலோக பிதா கொடுத்திருக்கிறார். அதுதான் அன்பு. அது விலை கொடுத்து வாங்க முடியாது, அதை எந்த பாடுபட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தன்னுடைய இருதய பூர்வமாக தன்னையே நினைத்து அதை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் யோவான் 3:16. இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தனால், சொல்லுங்களேன், அவருடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Hallelujah. Is given his son for our salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக அவருடைய ரட்சணியத்தை நமக்கு தந்தார். Hallelujah. அது ஈடுகட்ட முடியாத ஒரு அவருடைய ஆவியை கொடுத்தார், ஆத்மாவை கொடுத்தார். Did we think about that? ஆண்டவர் தண்டிப்பார், மறந்துடுவார். He will condemn you, but he will forget you. What he condemns, he will forget you. தண்டிப்பார், ஆனால் அதை மறந்துடுவார். ஹல்லேலூயா. நாம் செய்த பாவங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த பாவத்தை தன்னுடைய சிந்தனையும் இருதயத்திலும் வைத்துக் கொள்ள மாட்டார். Sometimes we were standing here, இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கும் போது எதையாவது வார்த்தைகளை விட்டுறலாம். அந்த சபைக்கு சொல்ல போகும்போது அந்த வார்த்தையை நீ நேசிக்கிறீரா, அந்த வார்த்தையை நீ வழி நடத்துகிறியா உன்னுடைய ஜீவியத்தில். Hallelujah. That is God's great. அதுதான் தேவனுடைய உகந்த காரியம். Hallelujah. ஆனால் இன்னைக்கு தகப்பனார் தினம்னு சொல்லும் போது நான் இங்க உட்காரும்போது இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தை பார்க்கும்போது எங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. நோதம்பரோட கடற்கரைக்கு அங்கே ஒரு மீ கடை இருக்கும், அந்த காலத்துல ஃபேமஸ். அதில் போய் என்ன செய்வாரு, வரும்போது வாங்கி தரேன்டான்னு கூப்பிட்டு போய் சின்ன பையன். ஆனா அங்க போய் குளிப்போம் நாங்க 2 பேரும். நான் கரையிலே தான் இருப்பேன். எங்க அப்பா என்ன செய்வார், தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு முதுகுல கழுத்தை நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நீஞ்சி போயிடுவார். நான் பாதி தண்ணியில் போடணும், ஐயோன்னு போயிடுவேன். I see how much my father loved me. என்னை எவ்விதமாக என் தகப்பன் நேசித்தார் என்று நான் விரும்புகிறேன். அவரோட முதுகலை சுமந்தார். பட்
your God, Jesus Christ, He carry you by His shoulder. Did you think that? And remember, God's love you. When He created Adam, அவனை ஆண்டவர் ஆதாமை உருவாக்க போகும்போது, படைக்கும் போது அவன் நினைச்சு அனுதாபப்பட்டார். mercy on him. அனுதாபப்பட்டு சொன்னார், மனிதன் இருப்பது நல்லதில்லை. அல்லேலூயா. மனிதன் இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவனுடைய ஏதோ அவனை படைத்தது போல ஒரு மண்ணிலிருந்து எடுக்க கிடையாது. பரமபிதா தன்னுடைய சரீரத்திலிருந்து, அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு எலும்பு எடுத்து படைத்து அவனுக்கு ஈக்குவலா வைத்தார், சமாவாக வைத்தார். அல்லேலூயா. How much he loved you. எந்த அளவில் மனிதனை நேசிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, ஒவ்வொரு திருமணத்தை நான் செய்யும் போது ஆசீர்வதிக்க வேண்டிய கட்டங்கள் வரப்போகும் போது, அந்த பெண்ணும் மாப்பிளையும் இருக்கும் போது, சங்கீதம் 128வது சங்கீதத்துல 1-6 வசனத்தை வாசித்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. Did you know? உங்களுக்கு தெரியுமா ஏன் அதை செய்கிறேன் என்று? ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு ஆசாரியும் அதை செய்யணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வரணும். அவன் அதுல சந்து இருக்கணும். அதை அவன் கை கொள்ளணும். அவனோட மனைவியும் அவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிறது போல தேவன் அதிகமாக நேசிக்கணும் என்பதற்காக. அல்லேலூயா. ஆனா எல்லாரும் திருமணம் முடிஞ்ச உடனே இவர்களை கணவன் மனைவியாக அறிவிக்கிறேன் என்று சபைக்கு சொன்னோன்னு முடிஞ்சுகிறா எல்லாம் கதை. வாழ்நாளே நினைக்க மாட்டான், அடுத்த கல்யாணத்துக்கு போனாலும் நினைக்க மாட்டேன். But God love you. Hallelujah. தேவன் உன்னை நேசித்து உன்னை நீ யாராக இருக்கணும் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்க. That is a blessing. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா உன்னை படைத்த ஆண்டவராகிய கர்த்தர், உனக்கு சகல நன்மையை செய்த ஆண்டவரே நீ நினைக்க வேண்டும். அவர் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் உன் மனைவிக்கும் உன் தாய் தகப்பனுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து பார். அல்லேலூயா. Don't think about yourself. உன்னை குறித்து நினைக்காத. உன்னுடைய தாய் தகப்பன் யார் என்று நினைத்து நேசி. நீ உன் மனைவியை நேசி, உன்னுடைய பிள்ளைகளை நேசி. உன் பிள்ளைகளோட பிள்ளைகளை வயதான காலத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? தாத்தாக்கு அது கிரீடமாம் அந்த பிள்ளை. அல்லேலூயா. தகப்பனே, உன் ஆண்டவர் உனக்கு என்ன குறை வைத்தார் என்று சற்ற நேரம் சிந்தித்து பார். எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரத்துல 27வது வசனத்தை இன்று காலை வாசித்தேன். அப்போ மனிதன் என்ன குறை சொல்லுகிறார் என்று அந்த ஆண்டவரை பாரு. ஆண்டவரை படைத்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அந்த ஆண்டவராகிய கர்த்தரை பரலோக பிதாவை எந்த மனிதன் நாவலால் குறை சொல்லாமே இருந்தது அல்ல. படிங்க. எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40:27. யாக்கோபே, இஸ்ரவேலே, அப்ப மனிதன் தேவனை என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்துல குறை சொல்லுகிறான். இன்னைக்கு அழகிய நம்ம செய்யற தவறுகளை மறந்து இன்னைக்கு ஆண்டவரை குறை சொல்ற கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. என் ஆண்டவர் என்ன மறந்துட்டார்.
The God never see me. My God never see me. My God never see my trouble. இதுதான் சொல்லுகிறார்கள் ஆங்கில வேதத்தில். But God is love you. தேவன் உலகத்தின் இறுதி பரியந்தமும் உன் எதிர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறது தேவன். உன்னை வழி நடத்துறது உன் தேவன். ஆனால் நீ அந்த தேவனுக்கு யாராக இருக்கிற? அந்த தேவனுக்கு யாராக இருக்கிற? Who are you for God? Our heavenly Father is with us. He loves us. What are you doing for him? ஒன்னே ஒன்று. அந்த 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 28 128. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிறவன் பாக்கியவான். ஐயா, ஆண்டவராகிய கர்த்தருக்கு பயப்படுகிறவனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிறவனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பயம் என்பது கர்த்தருடைய வழியை பின்பற்றுகிறவனுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்பட்டு அதுக்கு பயந்து ஜெபிக்கிற, அதுக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். எவ்விதமாக என்று சொன்னால் சங்கீதம் 128 1-6 வசனம் உன்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த சத்திய வசனத்துக்கு நீ பயந்து என்று சொன்னால், அந்த சத்திய வசனத்துக்கு நீ பயந்து ஜீவித்தே என்று சொன்னால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஃபாதர், உனக்கு எவ்வளவு பெரிய கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கார் தெரியுமா? நான் எத்தனை தகப்பன்மார்களை பார்க்கிறேன். எத்தனை சபையில ஊழியக்காரன் தகப்பனை பார்க்க போகும்போது, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மறக்கிறார்களே தவிர நினைவு கொள்றவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. நான் யாராக இருந்தேன் என் வாலிப வயதிலே, என் ஆண்டவரை தெரிந்த உடனே என் ஆண்டவர் இந்த வரைக்கும் யாராக இருக்கிறார் என்று நான் சிந்திக்கக்கூடியவன். வேதத்தை வாசிக்க போகும்போது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இஸ்ரவேலின் சமாதானம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. இஸ்ரேல் சமாதானம் சமாதானம் இஸ்ரேலை பற்றி பேசுறோம். ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் இன்னைக்கு யாராக இருக்கிறார்கள் என்று சிந்திக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கா? பரலோக பிதா தன் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை, பாவத்தை மன்னிக்க கூடியவர், மறக்க கூடியவர். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமிக்குரிய தகப்பன் மறக்கவே மாட்டான். இவனுக்கு நான் என் பிள்ளைய பெற்றது எதுக்குன்னே தெரியல, ஏன் எனக்கு மகனா பிறந்தான்ட்டு சொல்லி காட்டிடுவான். திருமணம் செய்ததுக்கு கடன்காரன் ஆக்குனது இவன் தான். இவனுக்கு திருமணம் செய்தது இபிஎஃப் எடுத்து செலவு பண்ண என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். But God never say the word what he done it to you. Hallelujah. அந்த ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் தன் மகன், ஆவிக்குரிய மகனுக்கு செய்ததே. Hallelujah. Who is great? பரலோக பிதாவா, பூமிக்குரிய பிதாவா? ஒரு நாள் பூமிக்குரிய பிதா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. நம்ம தான் கதறணும். பட் he never think back. முடிச்சு அவனோட சரித்திரம். பட் ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு உலகத்தை படைத்த நாள்ல இருந்து இந்த வரைக்கும் உன்னை மறவாம இருக்கிறார். ஹல்லேலூயா. Who is great? Why I am telling this? ஏன் சொல்றேன்டா, உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் பரலோக பிதாவா இருந்து உன்னை வழி நடத்துறவரும் தன் ஜீவனே கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நீ உன் வாழ்நாள்ல அவருடைய சத்தியத்துக்கு பயப்படு. ஹல்லேலூயா. சத்தியத்தை செயல்படு.
உன் வாழ்க்கையில சத்தியத்தை பூர்த்தி பண்ணி உன் வாழ்நாள்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். ஒன்று சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, நான் 3 நாளா படுக்கையில படுத்துட்டு தான் யோசிப்பேன், ஒருவேளை என் மனைவி பைத்தியக்காரன்னு தான் நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு காலைல கூட கையை நீட்டி ஜாடியை அப்படியே வச்சுக்குவேன், ஜாடியா அப்படியே வச்சுக்குவேன். ஆனா என் குழந்தையோட மகன் ஜோசுவா இருக்கானே, அவன் ஒரு நாள் சொன்னான், பெரியப்பா குளிக்க போதெல்லாம் தனியா பேசியிருக்காரு. நான் தனியா பேசல, வேதத்துடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. Because God's know who are we. Hallelujah. சிந்திக்கணும். கர்த்தருடைய வசனம் உனக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அந்த தேவனை மறவாதே. அந்த தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு ஆண்டவரே நன்றி சொல், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, how is you for your wife? நான் ரொம்ப இருந்த சபையில பார்க்கிறேன், கணவனுக்கு மனைவி உத்த துணையாக இருந்து அவங்களுக்கு கை கொடுக்கிறாங்க, அவங்கள உழைச்சி கை கொடுக்கிறாங்க. தன் பிள்ளைகளை தகப்பன் செய்தது படிக்கிற நேரத்துல காலகட்ட தவறாம அவர்கள் சிந்தையை நினைச்சு, தகப்பன் தாயை நினைச்சு படுற கஷ்டத்தை பார்த்து பிள்ளைகள் சரியாக படிக்குது. ஹல்லேலூயா. யார் அந்த உதவி செய்கிறது? ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர். பாரம் சுமப்பவரை என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற தர்றேன் என்று சொன்னார். Did we go back to him? அவர்கிட்ட போயிருக்கோமா? கொஞ்ச நேரம் அன்னைக்கு எருசலேமிலிருந்து இயேசுவை அடக்கம் பண்ண இடத்துக்கு 3ஆம் நாள் போகும்போது எல்லாம் இப்படி சிந்திக்கிட்டே தான் போனாங்க. ஹல்லேலூயா. எப்படி போனாங்க? இப்படியே சிந்திக்கிட்டு தான் போனாங்க. கண்ணீர் விட்டோடனே மூக்கு ஒழுவ ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆனா அன்றைக்கு போனவர்கள் என்ன நினைத்து கொண்டு போனார்கள்? யார் கல்லை உருட்டுவார்கள்? இயேசு அற்புதம் செய்ததை நினைச்சு பார்க்கல, யாரு கல்லை உருட்டுவார்? சந்தேகம் நமக்கு ரொம்ப இருக்கு. ஆனா அன்றைக்கு யார் ஆண்டவராகிய இரட்சணியத்தின் தேவனை உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர் ஸ்திரீ. ஹல்லேலூயா. அவரோடு உறங்கினவர், அவரோடு தின்னு கழித்தவர், அவரோடு போனவர்கள், அந்த 12 சிஷ்யர்கள் என்ன ஆனார்கள்? நினைச்சு பாருங்க. மரியாள் ஆண்டவர் தேவகுமாரனை சுமக்கிற பாக்கியத்தை கொடுத்த அந்த தாய் இறுதி மட்டும் நின்றாளா கல்லறையில? நினைச்சுப்பா. ஆனா ஒரு ஸ்திரீ என்றார். ஹல்லேலூயா. அவர் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர். தேவ தூதர்கள் சொன்னார்கள், இஸ்ரே நீ பாக்கியவான் என்று மேரிய. இவளை யார் சொல்றது பாக்கியவான் என்று? ஹல்லேலூயா. You must think that. So your heavenly father is greater than your earthly father. உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பூமிக்குரிய தகப்பனை விட உயர்ந்தவர். தகப்பன் நாள், தாயார் நாள், இதை சிந்திக்கிறதை விட ஆண்டவராகிய கர்த்தர் ஆவிக்குரிய தகப்பனாக, பரலோக தகப்பனாக இருக்கிற, உன் ஜீவனுக்கு தகப்பனாக இருக்கிற இந்த அவருடைய வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தைக்கு ஜீவியை உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் தகப்பன தினத்துக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அல்ல. இந்த வேதத்தை பின்பற்றி ஜீவிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லும் போது அவன் தேவனுக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயப்பட. எதுல பயப்படும்? சத்திய வார்த்தைக்கு பயப்படணும். ஹல்லேலூயா.
That is a great. நான் யாரும் தாக்கல எதுன்னு சொல்லுவேன். ஒருத்தவங்க அடிப்படையில வரும்போது திருமணமாகி அவன் யார் என்று பார்த்திருக்கிறேன், இன்றைக்கு அவன் யார் என்று பார்த்திருக்கிறேன், அந்த ஆண்டவர் ஆசீர்வதித்த அந்த ஆண்டவருக்கு அவன் யாராக இருக்கிறான் என்று பார்த்திருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு துரோகம் செய்திருக்கிறாரா? அந்த ஆண்டவர் என்னை மறந்திருக்கிறாரா? என்னுடைய பிரச்சனைகளை மறந்திருக்கிறாரா? சற்று நேரம் சிந்தித்துப்பார். அந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், நான் யாராக இருக்கணும் என்று விரும்புகிற மனிதன் பாக்கியவான். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, உலகம் நீடிக்கிற உலகம் அல்ல, அழியிற உலகம். தேவனுடைய சித்தத்தின் அழியிற உலகம். ஏயா நமக்கு இந்த பாடு? நம்மளுடைய மனைவியை நேசிக்கிற மாதிரி, நம்ம பிள்ளைய நேசிக்கிற மாதிரி தகப்பனை நேசிக்க ஆண்டவராகி கர்த்தரை நேசிக்கிறவன் அல்ல. இல்லை, உண்டா இல்லையா? ஆசீர்வதிக்க முன்னையும் அவன் தன் பிள்ளைகளின் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறான், தன் குடும்பத்தை நேசிக்கிறான். ஆசீர்வதித்து உயர்ந்த நிலையில இருக்கும் போது அந்த பரலோக பிதாவை மறக்கிறான். அல்லேலூயா. ஆனா அதே அன்பை ஆரம்பத்திலேருந்து கடைசி மட்டும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான். ஆனா உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ துரோகம் செய்கிற. அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்கு துரோகம் செய்கிறீ. உன் ஆத்மாவை கக்கிறவர், உன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், அந்த அன்பின் தேவனை மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆனா எல்லாருமே அந்த நாளை நினைக்கிறவர்கள் அல்ல. ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனா தேவனுக்கு நீ பயப்படுகிறியா? நாங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுக்கு பயப்படல, மனிதனுக்கு பயப்படுகிறோம். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் நியாயத்திக்கிற தேவனுக்கு, அந்த பரம பிதாவுக்கு பயப்படல, பூமிக்குரிய பிதாவுக்கு பயப்படுகிறோம். அல்லேலூயா. Why? Because you did not follow the word of God. அல்லேலூயா. சகலதும் உனக்கு ஆசீர்வாதமாக வரும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் யாராக நமக்கு இருக்கிறார் என்று சற்று நேரம் பார்க்கணும். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற காலகட்டம் இப்போது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மிக்கா புஸ்தகம், மிக்கா 7வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லு? என் சத்துருவோ என் விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இத வசனத்தை வாசித்து இதை சொல்றது பெரியதல்ல. அல்லேலூயா. என்ன ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். என்னோடு இருப்பவர் கர்த்தர் என்று நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரை நம்மில் இருக்கிறவர், ஆனா உண்மையிலே உன்னோடு இருக்கிறாரா? சொல்லுங்க. உண்மையிலே என்னோடு அந்த ஆண்டவர் இருக்கிறாரா? அந்த ஆண்டவரை தேடலைன்னா, அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா, அந்த ஆண்டவருடைய வேதத்துக்கு பயந்து ஜீவிகளா, உன் இடத்துல அந்த ஆண்டவர் இல்லை என்று நீ அறிந்து கொள். மனிதன் கெட்டது யாருன்னா ஏவானால. அதை நான் குறை சொல்ல பெண்களை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆதாம்கிட்ட தான் சொன்னாரு. ஏதாம் தோட்டத்தில் இந்த நடுவில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்காதே என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படல. தேவனுடைய வார்த்தையை மறந்து என்ன செஞ்சான்? அவனுடைய மனைவி ஆவாள் கொண்டு வந்து அந்த பழத்தை அப்படியே கொடுத்த உடனே அதை வாங்கி அப்படியே புசித்தான். யாருக்கு முதலிடம்? தேவ வார்த்தைக்கா அல்ல மனைவியோட கரத்துக்கா? இந்த நாய்கள்
think about that and never fear to God, but I fear to my wife. Hallelujah. உண்மையிலேயே என் மனைவி டாலர் ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு 5 மணிக்கு வருவாங்க. நான் போய் அவங்கள மோட்டரில் போய் எடுக்கணும். ஆனால் அந்த சனிக்கிழமை 4:30 மணிக்கெல்லாம் அந்த டேபிளை காலியாக்கிட்டு நேராக வந்து என் மனைவி எடுத்துட்டு இங்கே வந்துடுவேன். நல்ல கணவன், நல்ல ஒழுக்கமான கணவன், 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் குடிக்காரன், பேர் எல்லாம் நாய்க்காரன்லேருந்து எல்லாம் அடிப்பான். அந்த சனிக்கிழமை 11 மணி ஆயிடுச்சுன்னா ஆளுகளை கழிச்சு விட்டதோடு அந்த கோப்பையோட சோங்கலாம் போட்டு. ஆனால் யாருக்கு பயப்படுறோம்? பொண்டாட்டிக்கு. ஆனால் நான் அன்னைக்கு உலகத்தான், இன்றைக்கு ஆண்டவரோட மனிதன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்கு உடைய வேதத்துக்கு பயப்படுங்க. தகப்பனே, நீ நல்ல சாட்சியாக ஆண்டவர்கிட்ட இருந்தா, ஆண்டவர் கீழ்பட்டு செயல்பட்டா, உன்னுடைய மனைவி உன்னை கனித்தரும் திராட்சை கொடிய போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பண்டியை சுற்றியும் ஒளிய மர கன்றை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்றது உனக்கு ஆசீர்வாதமாக அமையும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தெரியாதவன் அவனுடைய மனைவி பிள்ளையை நேசிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை தெரிந்து அதை கீழ்ப்படிந்து தன் பிள்ளைக்கு எடுத்து போதிக்கிறானோ அந்த தகப்பன், அந்த குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, எத்தனை சபையில மனைவிமார்கள் கனித்தரும் திராட்சை கொடி போய் எப்படி இருக்காங்க தெரியுமா? 8 மணி நேரம் வேலை செஞ்சு வந்து கொடுக்குறாங்க புருஷனுக்கு. அந்த பிள்ளைய அவருக்கு அந்த காசை எடுத்து தகப்பன் ஜாலி பண்ணல, ஆனால் குடும்பத்துக்கே செலவு பண்ணல. அந்த பிரயாசம் அவன் பிள்ளை படிச்சு முடிச்சு அவன் பிள்ளை பதவியில உட்கார்ந்து வேலை செய்யும் போது அந்த ஆசீர்வாதத்தை காண்கிறான். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்றோமா அந்த ஆண்டவருக்கு? We must think first. மரணம் என்பது வரும் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறை சொல்லாதே. அல்லேலூயா. எந்த காரணத்தை விட்டு ஆண்டவர் குறை சொல்ல, அது நன்மைக்கே செய்கிறார். அல்லேலூயா. அது ஆண்டவர் நன்மைக்கே செய்கிறார். Today, if you fear to God, நீ ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய தேவ சன்னிதானத்தை நீ தேடும் போது, அதை உன் பிள்ளைகள் பார்க்க போகும்போது அதுவும் உன்னை பின்பற்றும். அல்லேலூயா. அதுவும் உன்னை பின்பற்றும். இந்த தகப்பன் சபையில இருப்பான், பிள்ளைங்க எங்க இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு பாஸ்டர் ஒரு பிள்ளை, அவன் பாஸ்டர் இருக்கிற சபைக்கு படம் பிடிச்சி அனுப்புறான். அவன் என்ன செய்யறான்? டைகர் ஸ்டார்ட் குடிக்கிறது. நல்ல சாட்சியில வாய். ஆண்டவர் சொல்றாரு, கண்டிக்கும் போது பிரம்பு எடுங்கிறாரு. இன்னைக்கு பிரம்பு எடுத்தா உள்ள வச்சிடறான். ஆனா நீ எடுக்க வேண்டிய பிரம்பு இந்த பிரம்பு. அல்லேலூயா. இது ஒரு போதும் உன்னை கைவிடாது. உன்னை கையே விடாது. ஆசீர்வாதம். ஃபாதர்ஸ் டே என்று பார்க்க போகும்போது வேதத்தை பார். அல்லேலூயா. தகப்பனார் தினம் என்று சொல்லி தகப்பனே நீ பெருமைப்படாதே. ஆனா உன் வேத புஸ்தகத்தை பார். ஆண்டவர் உனக்கு என்ன சொல்கிறார் அதை செயல்படு. உன்னை உன் மனைவியும் மதிப்பா, உன் பிள்ளைகளும் மதிக்கோ, உன்னை அளவு கடந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஐயா, எந்த பிள்ளைகளும் கிடைச்சிட்டு நம்ம பார்க்காதையா? நம்ம எப்படி அப்படிதான் நம்ம பிள்ளைங்க இருக்கோம். நான் கல்யாணம் பண்ணோன்னு என் மனைவி பிள்ளைகளை பார்க்கிறேன். அதுங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனா அவன் கல்யாணம் பண்ணணும்னு அதை தான் செய்கிறான். அல்லேலூயா. என்ன செய்யுது? நான் செஞ்சது தானே அவன் செய்வான். அல்லேலூயா. அவன் பொண்டாட்டி பிள்ளையை தான் பார்க்கறான். இவன் என்ன செய்ய? தகப்பன எனக்கு திரும்பியே பார்க்க முடியல. நீ என்ன செஞ்ச?
உன்னோட பிள்ளைகளுக்கும் உனக்குன்னா நீ அவன் முன்னாடி தானே செஞ்ச. அப்ப அது வாழடி வாழையாக அது வருது. ஆனால் எல்லாத்தையும் சுமப்பவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடம் உன் பாரத்தெல்லாம் வைத்து அவர் நாடிப்போ, அவருக்காக சாட்சியாகிற கர்த்தர் உன்னை ஒரு சிம்மாசனத்துல வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, உன் கையை ஏந்தி நீ படைப்பாய், சாப்பிடுவாய். அடுத்தவனை கையை நீ எதிர்பார்க்க மாட்டார். கர்த்தர் உன்னை அவ்விதமாக ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை அவ்விதமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளே, உன் தாயை மறவாதே, உன் பிள்ளைகளை மறவாதே. வேதத்துல ஒண்ணு சொல்லுது, உன் தாயின் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த தாயின் தகப்பனை உனக்கு யாராக இருந்திருக்கார் என்று சத்த நேரம் செஞ்சு, ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் தாயின் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் சங்கீதத்துல நான் உன்னை கைவிட மாட்டேன். So who is great? ஆண்டவர். ஆண்டவருக்கு முதலிடம் கொடு, ரெண்டாவதா மற்றதுக்கெல்லாம் காரியத்துக்கு கொடு. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், எப்பவுமே இந்த ரெண்டாவது பிள்ளை தான் ஆசீர்வாதமா இருக்கும். அது இல்லாத தந்திர வேலையெல்லாம் பார்க்கும். யாரு கை தருது? அவருக்கு தெரியும். ஐயா ஞானம் அவருக்கு தெரியும். முதல் ட்ராம் அடித்தான்னா அவன் தான் ஓவர்டேக் பண்ணுவான்ட்டு. அதான் அவர் அடிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, அதல்ல, கர்த்தரை யார் முதலிடத்தை வைக்கிறானோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தன்னுடைய இச்சைக்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவனுடைய பிறப்பு உரிமையை விட்டு கொடுத்து போறவன் அவன் தோத்து போவான். அதுதான் அங்க நடந்தது யாக்கோபுக்கும் அவனுக்கும். ஆண்டவரோட பிள்ளை ஞானமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் ஞானமற்றவனாக திரும்பியே பார்க்கல, திரும்பவும் இல்லை, ஆண்டவரை பார்க்கல, விக்கிரத்தை தான் பார்த்து கொண்டிருந்தேன். அது என்னை கைவிட்டது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். That is the Lord. உன்னை ரட்சித்தவர், உன்னை வழி நடத்துறவர், உன்னை தூக்கி. ஐயா சில நேரத்தில் நான் ஏழையா இருந்து மறுக்கின்னா ஏழைத்தான். ஆனா உன்னை பரலோக ராஜ்யத்துல உன்னை யாராக வைத்திருப்பார் என்று நினைத்துப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் கர்த்தரை தேடுகிற மனிதன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். அவனை கர்த்தர் யாராக வைப்பார்? மரணத்துக்கு அங்கிட்டு யாராக வைப்பார்? நான் பொறுமையா சொல்லிக்கோ என் மனைவிட்ட. அப்படி இப்படி ஒரு வீடு வாங்கி வச்சிடுமா, அவ எடுத்துக்கிட்ட பெரிய ஊரு டப்பா வீடு. ஆனா நான் என் ரட்சணியத்தினோடு என்னோடு வருவதும் என்னுடைய ரட்சணியம், என்னோட பிள்ளைகளுக்கு வருவது அவர்களுக்கு பக்கத்திலே தொடர்கிறதும் ரட்சணியம். ஹல்லேலூயா. இதை சம்பாதிக்க பாருங்க. ஹல்லேலூயா. இதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு உலகத்துல மனிதன் என்னத்த பிரச்சனை, தொல்லைகள், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் வந்தாலும் அது அந்த நேரம் தான் அவனுக்கு. அது முடிஞ்சோடனே மறந்துடும். ஆனால் உன்னை உருவாக்குன ஆண்டவர், அவர் என்ன சித்தம் வைத்தாரோ அது கடைசி வரைக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. Fathers, teach your children. Bring your children to the God. போதியும் பிதாக்களே, உன் பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஆண்டவருக்கு உள்ள
ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்த சாட்சியை உன் பிள்ளைகளுக்கு செய். அது உன்னை கருத்து முட்டு ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. உன் பிள்ளை நன்மை அடைந்தாலோ உனக்கு தான் அந்த பெருமை. உன் பிள்ளை ஐஸ்வர்யவானாக மாறினாலும் உங்களுக்கு தான் அந்த பெருமை. ஹல்லேலூயா. We are belong to God's kingdom. நம்ம தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் தேவை? பாக்கியவான், பாக்கியவான். ஹல்லேலூயா. That's only Father's Day. Father's Day, Mother's Day எல்லாமே கர்த்தர் தான். கர்த்தர் ஒருவரே. அதுக்கு துணையாக நிற்கிறது கர்த்தருடைய சத்திய வேதம். வேற ஒன்றும் இல்லை. காசு பணம் எதுவுமே இல்லை. சரி, வீட்டான எழுதணும். இந்த ஆராதனை முடிஞ்சு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்னென்ன செய்யணுமோ சபையோர் செய்யுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே சட்டையெல்லாம் உறிஞ்சிட்டு நிக்கிறேன்னு சொன்னாலும் செய்யுங்க. யாரும் உங்களை இன்னைக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா ஆசீர்வாதத்துக்கு பிற்பாடு தான். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தரே, உம்முடைய கிருபையும் தயவும் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். எங்களுடைய ஜீவியத்தை பயந்து ஜீவிக்கிறதுக்காக உனக்காக ஆண்டவரே, எங்களுக்குன்னு ஆண்டவரே சத்திய வசனத்தை கையில் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. அந்த வசனம் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கிருபை செய்ய முடியுமாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய தாயும் நாங்க கனப்படுத்தணும், எங்களுடைய தகப்பனையும் கனப்படுத்தணும். ஆனா உன்னோடு ஆண்டவரை ஐக்கியம் கொள்ளவும் உனக்காக ஜீவிக்கவும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரை. இந்த சபையை ஆசீர்வதியும். இந்த சபையின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும் ஆண்டவரை. இவருடைய இல்லற வாழ்க்கையை பெருக பண்ணும். இவருடைய பிள்ளைகளோட பிள்ளைகளை பெருக பண்ணும். நல்ல கல்வறிவு, கல்வி ஞானத்தை கொடு, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவின் அன்பு, குமாரனுடைய கிருபையும், அவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் நம்மளோடு சதா காலம் நடத்திருக்க அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நன்றி.